ஐயா பெரியசாமி அவர்களே, இது வாரிசு அரசியலுக்கான களம் அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல் களம் என்பதை உணர்த்துவதற்காக எப்படி உங்களுடைய தலைவருடைய அவர் என்ன பண்ணார். உண்மையிலே இந்த ஒரு விஷயம் சொல்ல முடிக்கிறேன். ஐயா கருணாநிதி அவர்கள் தன்னோட மகனை கொண்டு வருவதற்கு முன்பு அவர் சொல்லுவாங்க எல்லாம் ராஜதந்திரி. நம்ம ஊர்ல திருத்தந்திரத்துக்கு பேர் ராஜதந்திரம். ஆமா, நீங்க அப்படிதான் கட்டமைப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்தை தவறா யோசிப்போம். யோசிச்சுட்டு பாத்தீங்களா அவர் எவ்வளவு ராஜதந்திரமா, அவர் ராஜதந்திரியா தன் மகனை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லாரும் அவரோட மகனை கூட்டுவாங்கட்டாரு. அப்படிதான் இப்ப பெரியசாமி அவர்களுடைய மகன் வந்து. நான் என்ன சொல்றேன், எந்தவித கோட்பாடும் இல்லாம, எந்தவித நெறியும் இல்லாம, இப்ப ஐயா ஸ்டாலின் வந்தது கூட ஓகே, அவங்க சொல்றாங்க படிநிலையா சொல்றாங்க, அவர் இளைஞர் அணியில இருந்தாரு, அதுக்கப்புறம் மேயர் ஆனாரு, அப்புறம் துணை முதலமைச்சர் அப்படி வந்த எதுவுமே இல்லைங்க. பொசுக்கன விளையாட்டுத்துறை அமைச்சராக பொசுக்கன துணை முதலமைச்சர் ஆகிட்டார் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அடிப்படை ஆதாரமாக உழைத்து களமாடி வந்திருந்தால் கூட ஏற்றுக்கொள்வோம். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த தமிழ் மண்ணில் தமிழர்களுக்கான 8 கோடி 10 கோடி தமிழ் மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலாவது ஒரு புரட்சி தமிழன் நமக்கான தலைமை விடத்தை அலங்கரிக்கணும். எல்லா மக்களுக்குமான வாய்ப்பு அமைச்சரவை இருக்குது. அதே போன்று இந்த மண்ணுக்கான ஒரு நிலையாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையின் ஆட்சியின் கீழ் ஒரு மாபெரும் மாற்றத்தை, நிலத்தடி நீரை மேம்படுத்தி விவசாயத்தை பெருக்கி நாட்டு நலனை உற்பத்தி வளனையை பெருக்கி மிகப்பெரிய ஒரு பேராற்றலை கடந்த வரக்கூடிய 5 ஆண்டு காலத்தில் செய்வதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராகி இருக்கிறது. அதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஆதரவு தாருங்கள். எதுவென்று தெரியாதவர்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்தாதீங்க. என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் இங்கே போற ஓட்டு எங்க தலைவர் அங்கே வந்துருவாரு. அதுக்கு நீங்க திருச்சி கிழக்கோ இல்லை பெரம்பூருக்கு தான் போகணும். இங்கே ஓட்டு போட்டாலும் அங்கே வர முடியாது. இல்லை, இங்கே சுவிட்ச் போட்டால் அங்கே லைட் எரியாது. நீங்க புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்க.